என்னங்க? என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. மாத்திரையெல்லாம் போடணுமே, போட்டியா என்ன? போட்டுட்டேன். செக்கப்புக்கு வேற போகணும்ல? அந்த போலீஸ்காரம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்களே, கூட்டிட்டு அங்கேயே செக் பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணதுல எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. இனிமே நீங்க 5ல் போனா போதும், அது சும்மா சும்மா போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னாங்க. ஓ, சரி சரி. ஏங்க, என்ன ஆ, அது வந்து ஆரம்பிச்சிட்டியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டேல்ல. ஒரு காலத்துல இல்லைனாலும் ஒரு காலம் வந்து திருந்தணும். எப்ப பார்த்தாலும் இதேதான், மறுபடியும் என்னங்க என்னங்கன்னு சொல்லி எதையாவது ஒண்ணு பண்ணி குடும்பத்தை பிரிக்கணும், அதானே? என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட வேற எப்படி பேசுவாங்க? வெளியே வந்தோடனே வேலையை பாக்குற பாத்தியா? உன்னை நல்லா தானே பாக்குறாங்க. அப்புறம் என்ன உனக்கு இங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வருது நோவுது? இப்படி என்னங்க சொல்ல வந்தீங்க? எதுக்குங்க இப்படி கத்துறீங்க? சரி, நீ எந்த நேரத்துல எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி டைப்பா நடி பண்ணி எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னோட நடிப்பை வேணா வேற என்ன வேணாலும் நம்பலாம், நான் ஒன்னும் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காமயே நீங்க பாட்டுக்கு புரிஞ்சுக்கிறீங்க எதையோ ஒண்ணு. இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். நீ மறுபடியும் இந்த சாம்பிராணி போடணும்னு எனக்கு நினைக்காத, சரியா? ஐயோ சாமி, குழந்தை மேல சத்தியமா நான் இந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் எதுவும் பேசல. இப்ப வேற என்ன? நீ என்னங்க என்னங்கன்னு இழுத்தாலும் ஏதோ வில்லங்கன்னு தானே அர்த்தம். நீங்க முடிவு பண்ணிட்டீங்கங்க நான் இப்படிதான் இருப்பேன்னு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா இப்ப நான் நமக்காக பேச வரல, சுருளிக்காக தான் பேச வந்தேன். அதானே? என்னடா நேத்து நல்லவ மாதிரி சுருளிக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு பேசினாலே அப்படின்னு நினைச்சேன். அப்பதானே தெரியுது. ஏங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்ன வெங்காயம்? ஏங்க, சுருளியும் அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அதுக்கு என்னப்ப அவங்க குடும்பத்தை பிரிச்சிடணுமா? பிரிக்கணும்னு சொல்லலைங்க, நானே இப்பதான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். சுருளியை நான் உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு எவ்வளவோ தப்பு தப்பாலாம் பேசியிருக்கேன். அதெல்லாம் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம குடும்பத்துக்கு உறுதுணையாக இருந்தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ல. அதான் அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணு வீட்டில் போய் நம்ம பேசி அவங்க குடும்பத்தோட ஒன்று சேர்த்து வைக்கலாம். இந்த விஷயத்தில் யாராவது போய் சொல்லுவாங்களா? உண்மையை தாங்க பேசுகிறேன். அதுவும் இல்லாமல் சுருளி நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கான். கல்யாணம் பண்ணி நம்ம வந்த புதுசில் யாருமே நம்மளை ஏற்றுக்கலை. ஆனால் உங்களையும் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி நம்மளை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். நம்மளை அதுக்கப்புறம் குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து வச்சதாக இருக்கட்டும், இப்போ நம்ம பிரிஞ்ச நேரத்துலேயும் நமக்கு அறிவுரை சொல்லி நம்மளை ஒன்று சேர்த்ததாக இருக்கட்டும், அவன் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. அப்படியேப்பட்டவன் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இன்றைக்கி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி அவனும் அவன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். அதனால தாங்க சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? சுருளியோட மாமா வீடு உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம வேணா அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வரலாமா? நீ ஏன் மாசமா இருக்க புள்ளத்தாச்சு புள்ள, நீ வண்டியில் அங்கெல்லாம் அலையக்கூடாது. நீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் பொறுமையாக கூட்டிகிட்டு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானே? இதில் போய் நான் போய் சொல்லுவேனாங்க? உண்மையாக தாங்க சொல்கிறேன். நமக்காக செஞ்ச சுருளிக்கு நம்ம ஏதாவது இதாக நம்ம செய்யணும்ல. சரி சரி, கிளம்பு போவோம். சரிங்க. ஏம்மா திருந்துனா ஒரே தான் திருந்துறாங்கம்மா, நெஞ்சே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு நினைக்காம நான் இருந்ததே இல்லை. உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும், உங்க மாப்பிள்ளை நீங்க வேணும்னு ஒதுக்குனாலும் அவர் என்னை நல்லா பாத்துக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அவ்வளோ இருக்கு. ஆனா என்ன நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல்ல. நம்ம தான் வாய் விட்டு வளரிட்டோமா? சந்தோஷமா இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியல, சோகமா இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியல, அழுதாலும் புரிஞ்சுக்க முடியல. வாய் விட்டு சொன்னாலாவது புரியும், புரியாத புதிரால இருக்குது. என்னம்மா சொல்லுமா?
ஜில்லு. அதுக்கு போய் எதுக்குமா அழுவுற? நேத்து நீங்க சொன்னீங்கல்ல எங்க அப்பா இல்லாத போது எல்லாரும் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்கன்னு. ஆனா எங்க அப்பா என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு தெரியுமா? கேக்குறதுல ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுத்துருவாரு. எதுக்கும் அடுத்த வீட்டுக்கு அனுப்புனதே கிடையாது. என்னைக்குமே என்னைய அளவச்சதே கிடையாது. நானும் அப்படிதானடா உன்னை வச்சிருக்கேன். எங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. இல்லத்தம்மா, உனக்கே தெரியும் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. எங்க அம்மா வேற வாய வச்சிருக்கம்னு இருக்காம அவ்வளவு போடுங்க இவ்வளவு போடுங்கன்னுட்டு. நான் என்னதான் பண்ணட்டும்னு சொல்லு. உன்னைய நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன நினைச்சா அதுக்கு மேல கஷ்டமா இருக்குது. புரிஞ்சுக்கம்மா. எப்படியா இருந்தாலும் ஒரு குழந்தை குட்டியை நினைச்சுதான் அதுக்கப்புறம் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் தானே. உங்க புத்தி எப்பயும் அங்கேயே தானே இருக்கும். என் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அதை விட இதுதான் முக்கியம். ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. எப்படியும் சொல்ல வேண்டாம். துணியை துவைச்சா ஒரே துவைச்சு போடுறது இல்லையா? துவைக்கிறது ஒரு ஆளு, அலசறதுக்கு ஒரு ஆளு, அதை காயப்பட ஒரு ஆளு, அதுக்கப்புறம் நனைஞ்சதுக்கு அப்புறம் மடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆளா, மடிச்சதை எடுத்து வைக்க ஒரு ஆளு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைக்கு ஆள் வைக்க முடியுமா? அம்மா இல்ல அழுவுதுமா. இப்ப என்ன தண்ணி பேசப்பட்டேன்னு இப்படி அழுவுறவ? வேலை செய்ய முடியலன்னா சொல்ல வேண்டியதானே? அதுக்கு நானே செஞ்சுக்குவேன். அப்படி துவைக்க முடியலன்னா இந்த துணி துவைக்கிறேன் செலவுக்காரனை வர சொன்னா அவன் துவைச்சு தர போறான். அதுக்கு எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறவன் நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு? அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சாமா. ஏண்டி அன்னைக்கு எங்க அப்பாவும் வேணாம் எங்க ஆத்தாலும் வேணாம் இவன் தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு பைய தூக்கிக்கிட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்தேன். இன்னைக்கு என்னடி அப்பா அம்மான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறவ? அம்மா ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்தவங்க இல்லைன்னு ஆயிடுமா? டேய், அதுக்கு நீ இப்படி அழுதா சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் காம்போம் வந்து சேர்ந்துக்கு வாங்க. அதான் குழந்தை குட்டியான சும்மா அது இதுன்னு நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க சரியா? அம்மா அழுவுறாமா, பார்க்கவே சங்கட்டமா இருக்குமா. அதுக்கு என்ன பண்ண போற? நீயும் சேர்ந்து ஒப்பாரி வைக்க போறியா? ஏம்மா நீ கொஞ்சம் மனசு இறங்க கூடாதா? என்ன வெங்காயம்? இல்லம்மா பாவம்மா, நீ அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு வரதட்சணை கேட்கவும் தானே அவங்க எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. இல்லைன்னா இந்நேரத்துக்கு ரெண்டு வீட்டு சமாதத்தோடையும் கல்யாணம் நடந்து அப்படி இப்படின்னு இருந்திருப்போம். கொஞ்சமாவது அது வேணா இது வேணான்னு ஏதோ மனசு இறங்கி வாமா. அப்பதானமா அவங்க கிட்டயும் போய் பேச முடியும். ஏண்டா அப்ப நகரட்டு போடுங்கன்னா என்னமோ நானா போட்டுக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்க போறேன். நீங்க தான் போட்டுக்கிட்டு அனுபவிக்க போறீங்க. ஏன் ஒரு பீரோ வாங்கி கொடுக்குறாங்க, கட்டில் வாங்கி கொடுக்குறேன்னு அதுல என்ன நானே என் துணியை வச்சுக்க போறேன், நானா படுக்க போறேன். உங்க துணியை தான் வச்சுக்குவீங்க, நீங்க தான் படுத்துக்குவீங்க. என்னமோ எனக்கு கேட்கற மாதிரி பேசுற. ஏதோ இந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எங்க போவீங்க? நகை நட்டு இருந்தா எடுத்து அடை வச்சு வியாபாரம் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நகையை போடுங்கன்னு. அதுக்கு தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இப்ப அந்த பேச்சை எடுக்கலல்ல. இனி சேர்ந்தாலும் சரி சேராம போனாலும் சரின்ட்டு தான் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமே என்ன பண்ண முடியும் நானு? அப்ப என் மாமனார் கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறியா? தொட்ட பக்கத்தை எடுத்தேன்னு வைக்கி உரிச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன். யார் வந்து யார்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னை பத்தி இழிச்சவமே இருக்குதா? ஏதோ போனா போதுன்னு இறங்கி வந்தா போய் மன்னிப்பு கேட்கணுமாம்ல. மன்னிப்பு மண்ணாங்கட்டியும் கேட்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். யார்கிட்ட? கொஞ்சம் விட்டா நீ என் தலையிலே ஏறி மிளகா அரைச்சு விடுவியே. ஒழுங்கா வாய மூடிட்டு இருக்க மாதிரி இரு, இல்லைன்னா இங்க இருந்து அடிச்சு பத்தி விட்டு விடுவேன் பாத்துக்க. உங்க பொண்டாட்டி கண்ணுல இருந்து நீர் வடிஞ்சா இவங்க இதயத்துல ரத்தமா வடிதான். நான் நடிப்பு நடிச்சுக்கிட்டு திரியிறாங்க. போனா போது இறங்கி வந்து நம்மள ஒரே போட்டு முடிச்சு விடுவாங்க போல இருக்கே. சொல்லு, நீ ஏன் பாக்குற? இந்த அம்மா கிட்ட பேச முடியுதா? புரிஞ்சுக்கம்மா. ஒன்னும் இல்ல, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சேர்ந்துருவோம்மா. அழக அழக. எங்கம்மா வீட்டுல அண்ணன் அண்ணி பையனெல்லாம் காணோம்? ஐயா குளத்துக்கு மீன் வலை போடணும் சுத்தியும், இல்லைன்னா பசங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவானுங்கன்னு சொல்லி வலை போட போயிருக்காயா. சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஆத்தாடி ஆத்தா, இவ்வளோ ஆகி போச்சா? நான் கூட என்னடா புள்ள என்னைக்கும் ஃபோன் பண்ணுவாள, இப்போ ஃபோனும் பண்ணலையே ஒன்றும் பண்ணலையே, எதுவும் பிரச்சனையே என்னமோ நினச்சி பயந்து போயிட்டேன். இப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எப்படியம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போதான் ஓரளவு ஓஞ்சிருக்குது. இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குமா. இல்லைன்னா எந்த நிமிஷத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. இப்போ 2 நாத்தனாரும் எங்கே இருக்காங்க? பெரிய நீ அங்கே வீட்டுக்கு போக முடியாது, அங்கே வேற எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. போனால் ஏதோ அடித்தடி கை கலப்பாயிடும்ட்டு இங்கே தான் இருக்காங்க. சின்ன நீ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க. சரிம்மா சரிம்மா,
நீயும் வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்த்து நீ இது உடம்பு சரியில்லாம படுத்துக்காத. இல்லைம்மா, முதல்ல தான் என்னை எல்லாருமே வேலை வாங்குவாங்க, அவங்களாம் உட்காந்துக்கிட்டு. இப்போ அப்படிலாம் இல்லை. நீ போய் உட்காருமா, நீ போய் உட்காருமான்னு சொல்லிட்டு என்னை ஒரு வேலை கூட செய்ய விட்டுறதில்ல. எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பார்க்குறாங்கம்மா. சரி சரி, இதே மாதிரி எப்பயும் நீங்கள் சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும்மா. மாப்பிள்ளை எங்கே போயிருக்காரு? அதான் இன்ஸ்பெக்டர் அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கேஸ் விஷயம் என்ன ஏதுன்னு போய் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சம்மா. சரி சரி சரி, நான் பார்த்து பத்திரம் சரியா? சும்மா அதை இதுன்னு யோசிச்சுக்கிட்டு நீ உன் உடம்ப போட்டு கெடுத்துக்காத. நான் என்னம்மா யோசிக்க போறேன். சரிம்மா, சரி பாரு, வைக்கவா? அப்பாமா, உங்க அப்பா எங்க வீட்டில் தங்குறாரு? வேலை 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 தான். இன்னைக்கு பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் உங்களுக்கு எந்த குறையும் இல்லைம்மா. இந்தா கொஞ்சம் கொஞ்சமா அங்கே இங்கேன்னு வாங்கின கடன் எல்லாம் இப்போ 2 பேரும் தான் அடைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மருமக உங்களுக்குன்னு வச்சுக்கோங்கம்மா, நானும் கேட்கறது இல்லை. அப்பா வாங்க கடனே விளையாண்டு வாங்கினது எல்லாமே அவங்களே தான் இழுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வராங்கம்மா. எப்படியோ இப்பெல்லாம் பொறு வந்துருச்சு உன் தம்பிக்கு. முதல்ல மாதிரிலாம் இல்லை, ஒரு நாள் வீட்டில் தங்குது இல்லை. 2 பேரும் வேலை வெட்டின்னு போய் நல்லா இருக்காங்கம்மா. சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நம்மளா போய் தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க முடியாதும்மா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வைக்கன்னு நல்லா பார்த்துக்கிறாம்மா. இப்போ எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா என்ன? ஏன்னா அவங்க நாமக்கல் தான் போயிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த வண்டிக்காரனை இன்னைக்கு பிடிச்சிருவோம். வண்டிக்காரனை பிடிச்சா எங்க விட்டான் என்ன எதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆளை பிடிச்சி இழுத்து வச்சு சாத்துன்னு சாத்தி எல்லா நகை பணம் எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஏதாவது பண்ணுமச்சி, உன்னை நம்பி தான் இருக்கேன். பாவம், இத்தனை நாள் வரைக்கும் அவர் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருந்தி ஒழுங்காக வாழ்றணும்னு ஆசைப்படுறாரு. இந்த நேரத்தில் கடன் அது இதுன்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்பல என்னைக்கா இருந்தாலும் ஒரு விஷயம் தான்டா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம எந்த பணமும் நிலைக்காது. அதுதான் அவங்க அக்காவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே இது ஒரு கேஸ் இருந்திருக்கும் போல இருக்கு. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு ஏதாவது கிரைம் எதாவது ரிப்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணதுல தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கும் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. எப்பயுமே இதே மாதிரி தான், சுயநலம் சுயநலம் சுயநலம். இப்போ அதே மாதிரி ஆயிப்போச்சு. இவங்க 8 அடி பாய்ஞ்சா அவங்க 16 அடி பாய்வேன்னு ஆளுக்கு ஒவ்வொரு அடி பாய்வாங்க போல இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பிடிச்சிட்டோம்னா எப்படியும் நாளைக்கு காலையில் விடியும் போது நகை பணம் எல்லாமே வீடு வரும். சரியா? கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஜி, இந்த ஒரு உதவியை மட்டும் செய்டா, அது போதும் எனக்கு. ஏன்னா அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஏன்னா அந்த ஆளை கல்யாணம் பண்ணதுலேருந்து அவள் சுயநலமாக இருக்காளோ இல்லையோ, பட் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதனாலேயே எனக்கு எல்லாம் இப்படி ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு நினச்சேன். எப்படியோ நல்லா இருக்கணும். விடுமச்சி, இப்போ உன் அக்கானா என்ன? என் அக்கா மாதிரி தான். என் அக்காவுக்கு நான் விட்டுருவேண்ணா. முதல்ல அந்த லேடியை பிடிச்சி பாரு, அப்பதான் தெரியும் அடி எப்படி இருக்கும்னு. எப்படியோ அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன்ல, என் சின்ன மச்சானோட கடை எரிஞ்சிருச்சுன்னு. ஆமாம் ஆமாம், அதுவும் வேற சொன்னல. பாவண்டா, அந்த ஆள் எப்பயுமே குடிகாரனா அப்படி இப்படின்னு ஊதாரி கணக்காக சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போதான் கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்பாக ஒரு வேலை வெட்டின்னு பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தா. அப்படி நான் கூட நினச்சேன், பரவாயில்ல, ஒரு காலத்தில் அப்படி இருந்தாலும் இப்போ நல்லா இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் கூட கஷ்டம்னு சொல்லி வீட்டில் உக்காந்தது கிடையாது. நல்லா பார்க்க வைக்கிறதுன்னு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினச்சேன். அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுடா. நான் கேட்ட வரைக்கும் நான் நல்லா தான் பூட்டிட்டு போனேன் அப்படி இப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது யார் இந்த கடைக்கு தீ வச்சிருப்பான்ன்றது எனக்கு தெரியல. அதையும் கொஞ்சம் விசாரணையில் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். இதெல்லாம் நீ சொல்லணுமாடா? நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, மொத்த பிரச்சனையும் முடிச்சிடுறேன் விடு. ஏன்னா பாவண்டா, கஷ்டப்பட்டவங்க தொழிலும் போயிருச்சுனோனையும் நொடுங்கி போயிட்டாங்க. என்கிட்ட சொல்லிட்டல, யார் என்னன்னு சொல்றேன். பக்கத்தில் எங்கேயாவது சிசிடிவி கேமரா பார்க்க சொல்றேன். அப்படி எதுவும் தகவல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யார் அந்த ஆளுன்னு கொண்டு மொத்தமா முத்தி எடுத்துறேன். சரியா? அவங்கிட்ட இருந்து நஷ்ட ஈடு கூட நம்ம வாங்கிடலாம். இல்லடா, ஒருத்தர் கஷ்டப்பட்டு முன்னேறி வராங்கன்னா அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்ய வேண்டாம், உபத்திரம் செய்யாமாவது இருக்கலாம்ல. எப்படி இருக்காங்கன்னு பாரு. ஒருத்தன் நல்லா வாழ்ந்தானா அவன் மீறி வந்துட்டானா அவன் வாழவே கூடாதுன்னு அடியோட வேரோட புடிங்க எறியணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் அப்படிதான் மச்சி. யார சொல்லி நொந்துக்கிறது? நம்ம தலையெழுத்தேன்னு போக வேண்டிதான். என்னமோ போடா, நமக்கெல்லாம் அந்த மனசு இன்ன வரைக்கும் வந்தது கிடையாது. நம்ம உள்ளங்கையை எடுத்துக்கிட்டாலே 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்துல இருக்கு. அப்ப மனுஷங்க மட்டும் எப்படா எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க? அதுவும் சரி.
நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? தங்கச்சியும் அக்காவையும் நான் கேட்டேன்னு சொல்லு. சரியா? ஆ, ஓகே மச்சி. சரிடா, வேற எதுவும் சாப்பிட்றியா? ஐயோ, உன்னைய நான் மீட் பண்ணணும், நீ வாடா, உனக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னைய உட்கார வச்சு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்க. ஏண்டா, சின்ன வயசுல எத்தனையோ நாள் என் வீட்டில் வாங்கி கொடுக்க கூட ஒன்றுமே இருக்காது, சாப்பாடு கூட கொண்டு வர மாட்டேன். ஆனால் நீ கொண்டு வர்றதுல எனக்கு பாதி கொடுப்ப. அதுலேயே அப்படி இருக்கும்போது இதை நான் செய்ய மாட்டேனா உனக்கு? நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க, போலீஸாக இருக்க, இதெல்லாம் நீ நினச்சி பார்ப்பேன்னு கூட நான் நினச்சி பார்க்கல. ஏய், பழச மறந்துட்டா அவன் மனுஷனே கிடையாதுடா. தேங்க்ஸ்டா மச்சி. உன்ன மாதிரி ஒரு நட்பு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சு என் குடும்பத்துக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற. அடி போட்டனா என்ன என் குடும்பம் உன் குடும்பம்னு? நம்ம குடும்பம்டா. சரி மச்சி, சரி வா போலாம்.